Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் நம்ம சேனல் அதாவது Vlogs of DSK அப்படிங்கிற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த ஹோல் இயரில் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக ஐம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட். அண்ட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செஷனில் தான் இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து அதை கமெண்ட்ஸ் படிக்கக்கூடாது? ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன், லைக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய கமெண்ட்ஸ் நானுமே மிஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோடய ஒர்க் லைஃப், மேக்கப் பண்ணுறது, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். இது இல்லாமல் நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மல்டிபிள் ஒர்க் பண்ணுறதுனால கன்சிஸ்டன்சியாக வந்து கமெண்ட்ஸ் படித்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஏன் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இயர் எண்ட். ஸோ அதனால் ஒரு எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட்ஸ் ஃபுல்லாக படித்து ரிப்ளை பண்ணி அண்ட் பேச போகிறோம். ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ தான். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்த கமெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்படின்னா ஒரு 30+ இருக்குது. ஸோ இதுவே ஐ ஃபீல் லைக் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஒரு பிகினிங்கில் யார் என்னன்னே தெரியாமல் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னை பார்த்து ஓகே இவங்க இந்த கண்டென்ட் போடுறாங்க, ஓகே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 350 மெம்பர்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹோப் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் அப்பப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறது வச்சுக்கலாமா, இல்லைனா கம்ப்ளீட் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வச்சுக்கலாமான்றது நம்ம யோசிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் நிறைய நான் பார்த்தது வந்து ஹார்ட்டு அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஹார்ட்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அதெல்லாம் நான் செப்பரேட்டாக சொல்ல முடியாது. யாராவது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்து T3V அப்படிங்கிறவங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பில்கிரம் 24 கோல்ட் மாஸ்கோட லிங்க் தான் நீங்கள் கேட்குறீங்க. நான் ஆக்சுவலி வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவேன். கிடச்சிருச்சு அப்படின்னா. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் சௌமியா S8K வந்து ஆல் த பெஸ்ட் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹாய் சிஸ்டர், பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மேக்கப் ரிலேட்டட் குவெரிஸ் ஆர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா சேம் என்னோட ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறதுனால நான் சொல்லிவிட்டு நம்மளோட பேக்கேஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6K. பட் பேஸ்ட் ஆன் உங்களோட லொக்கேஷன், என்ன மாதிரியான ஈவெண்ட், என்ன மாதிரியான லுக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலான அமௌண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6Kலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ அதில் நம்மளோட எல்லா ஒர்க்குமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஜெய்ஸ்ரீ MCA நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அ மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. தேங்க்யூ சிஸ்டர். அண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பத்தி G75. தேங்க்யூ. ஹலோ. அண்ட் AR கோகுல வர்ஷனன் 23 நைஸ் அக்கா. தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் காலேஷ் MJ8Z7B லிங்க் கேட்டிருக்கீங்க இன்ஸ்டாமார்ட் ஃபைன்ஸ் வீடியோ கீழே. ஸோ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டேன். இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஆர் எனி மேக்கப் ரிலேட்டட் திங்ஸ் நான் வாங்க போகிறேன், நைக்காலியோ, ஸ்மித்தன்லியோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஆஃபர் ஏதாவது போகுதுன்னா நான் டெஃபினட்டாக வந்து யூடியூப்லையும் ஷேர் பண்ணுவேன். பட் இன்ஸ்டண்ட்டாக இதில் ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான். ஸோ இப்போவே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தனியாக வந்து Vlogs of DSK அப்படின்லாம் ஒரு பேஜ் வச்சு இல்லை, DSK ஆர்டிஸ்ட்ரி தான் என்னோட பேஜ். ஸோ அதில் தான் வந்து யூடியூப் கண்டென்ட்டும் போட்டுருக்கேன், as well as என்னோட ஒர்க்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நைக்கா ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இஃப் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கோ, என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சாருமதி நட்ராஜமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நைக்கா ஹெல்ப் சென்டரில் சேட் பண்ணி கேளுங்க சிஸ்டர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஷார்ட்ஸ் ஆர் வீடியோவும் போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ், நான் ரிப்ளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக இது என்னென்னா ஒரு
ஆஃபர் ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து தனித்தனியாக நைக்கா பொறுத்த வரைக்கும் நியூ யூசர் அண்ட் ப்ரிவ்யூ கஸ்டமர், பிளாட்டினம் ப்ரிவ்யூ கஸ்டமர், அந்த மாதிரி நிறைய செக்ரிகேஷன் வச்சுருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட கேட்டகரிக்கு வந்து என்னோட பர்த்டே மந்தில், நம்மளோட பர்த்டே மந்தில் ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கணும். ஆல்சோ ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி நைக்கால வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி தான் லாஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அனுப்பலை. அதனால வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மாதிரி வரல, நான் கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்ட்டு. ஸோ அப்பா அவங்க சொன்னாங்க நீங்கள் ஹெல்ப் சென்டரில் கேளுங்க அப்படின்னு. நானும் அதுக்கு முன்னாடியே போய் ஹெல்ப் சென்டரில் கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னொரு வீடியோ ரொம்ப ஜாம் ஆகுது, இன்னொரு ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள், அது கூட உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதுலேயும் எனக்கு ரிசீவ் ஆகலை. சொன்னாலும் சரி ஓகே போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்சோ அதில் என்ன ஸ்கேம் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு பதில் வந்தால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சிஸ்டர். மேபி ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் நான் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லை வந்து ஏதாவது திருப்பி நைக்கால நான் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன். ஸோ ஃபார் இப்போதைக்கு எனக்கு ஓகே தான். நீங்கள் நைக்கால பர்ச்சேஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, பட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நெக்ஸ்ட் திலீப் ரேணுங்கிறவங்க என்ன கிவ் அவே சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. ஸோ கிவ் அவே அலர்ட் வந்து நம்ம ஒரு 3 months பேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் ஒன்று கொடுத்துருந்தோம், ஒரு சோப் கொடுத்துருந்தோம் ஃப்ரம் ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ், ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் ஃபியூ மோர் மேக்கப் திங்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது எதுக்குங்கிறதும் எனக்கு பெருசாக இப்போது ஆக்சுவலி ஞாபகம் இல்லை. பட் கண்டிப்பாக வந்து நான் எவ்ரி இயர் ஆர் டெஃபினட்டாக இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 year கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். இஃப் நீங்கள் எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த போல் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதில் வர ரிசல்ட் வச்சு தான் நான் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலாமா வேணாமான்றது யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு கிவ் அவே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி பார்க்குறப்போ எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜனனி மாணிக்கம் 99 அக்கா ஃபேஸ் ரேசர் எப்படி க்ளீன் பண்ணுறது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் ரேசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக தான் இருக்கும். நான் வந்து ட்விங்கிள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து தான் ஃபேஸ் ரேசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. நான் ப்ரிஃபரும் பண்ண மாட்டேன். மேபி உங்களுக்கு ரொம்ப இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் ஹேர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஹேர்ஸு ப்ராமினெண்ட்டாக தெரியுற ஹேர் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப குட்டியான ஹேர் இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஹேர்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு கிளைடில் எல்லாமே வந்துடும். ஸோ அதை நல்லா டெட்டாயில் போட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் அதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன். ஸோ 2 வாட்டி தான் நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு ப்ராப்பராக கிளென்ஸ் எப்படி பண்ணுறது நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக நான் அதை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படியே நான் வந்து ரிப்ளையும் பண்ணிடுறேன். அப்புறம் நான் வந்து மறந்துடுவேன். ஸோ அண்ட் சேம் ஜனனி மாணிக்கம் 99 அவங்க வந்து கன்சீலர் லிங்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஐம் நாட் ஷுர் நீங்கள் என்ன கன்சீலரோட லிங்க் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இஃப் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர். ஓகே, நான் லேட்டாக பார்த்துட்டேன். எனிவேஸ் ரிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். அமேசிங் டு see the work behind a silk saree, great heart and emoji. இந்த மாதிரிலாம் வந்து இது எதுக்குன்னா கைத்தறீஸா பியூட்டிஃபுல் ஆர்ட் அப்படிங்கிற வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு கீழே வந்துருந்து தான் லைக் அந்த வீடியோ ஆக்சுவலி பண்ணும்போது எனக்கு செம்ம ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க பக்கத்துலேயே நான் ஒரு 1.5 hours இருந்திருப்பேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து கேப்சர் பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறதோ இல்லை வாங்குறதோ இருக்கும். முடிஞ்சால் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது டைரெக்டாக யார் வந்து சேலையெல்லாம் நெய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதே நான் வீடியோவில் காமிச்ச பர்சன்கிட்டே நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ கீழே அவர் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட கஸ்டமைஸ்டு சாரியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க சாரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆக்சுவலி குட் நைஸ் அந்த மாதிரி கமெண்ட் வருதுலாம், அதெல்லாம் படிக்கல. ஸோ நான் தள்ளிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்கேஷ் 1994ங்கிறவர் வந்து லைவ்ல ஃபேஷியல் பண்ணி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி லைவ்ல ஃபேஷியல் பண்ணுறது வந்து ஹைலி இம்பாசிபிள். ஸோ அதுக்கு ஒரு பர்சன் வேணும் நமக்கு. அது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இவருக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். அவர் இன்னொரு வீடியோலையுமே வந்து இன்னொருத்தர் ஃபேஸில் லைவாக ஃபேஷியல் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் வந்து
எஸ், நான் இஃப் இன்கேஸ் நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா பண்ணுறேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஓகே சிஸ்டர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு அவர் அமைச்சிருந்தாரு. ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் லைவாக ஃபேஷியல் வந்து லைக் திருப்பி பண்ணி காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். இஃப் நாட், நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு பண்ண போகிறீங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பும் வராது. அவர் ஒருத்தரே அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து நிறைய ஒரு 4 வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் வீடியோ மேம், லைவ்ல ஃபேஷியல் பண்ணி காட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் SP1 வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸிபிஷன் விளாக் வீடியோ கீழே. அந்த எக்ஸிபிஷன் விளாகில் பெருசாக எனக்கு ஒன்றுமே நடக்கல. ஸோ நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கோயிங் குட், நல்லா இருக்குது, எல்லாமே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் லுக் 2020 ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் போல். ஏன்னா எல்லா லிப் ரிலேட்டட் வீடியோஸ் கீழே ஐ லவ் இட்னு சொல்லிட்டு ஒரு லிப் எமோஜி, அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் எமோஜி போட்டிருக்காங்க. அஞ்சனா சரியா 1189 தமிழில் ஆக்சுவலி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர் அண்ட் பெயர் கார்த்திக், மற்ற விபரம் தரலையே, நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டால் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. லைக் சோழர் காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ருப்பீஸு, இந்தியன் ருப்பீஸ் அண்ட் கரன்சிஸ் பற்றி, அண்ட் அதில் வந்து ஃபாரின் கரன்சிஸும் வந்து காமிச்சிருந்தாங்க. அது பர்ச்சேஸும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக அவங்க வந்து எங்கேருந்து வந்திருந்தாங்க எதுவுமே தெரியல. பட் லொக்கேஷன் வந்து காஞ்சிபுரம். அவங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனும் எனக்கு தெரியல. இஃப் நான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். பட் நான் வந்து அந்த எக்ஸிபிஷனில் தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது வீடியோ எடுக்கும்போது வாங்கின ஒரு விஷயம் தான். சாரி ப்ரோ, நான் அப்போவே ஆக்சுவலி நான் வீடியோ போடும்போது அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது நான் ஈவெண்ட்ஸ் போகிறேன், ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த எக்ஸிபிஷன் முடியறதுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதாவது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. துவா 3600 எஸ் அக்கா, சேம் ஃபோன் மாடல் அனலைஸ் பண்ணிகிட்டே தான் ரேட் வருது. ஸோ இதுவுமே வந்து நைக்கா ரிலேட்டட் ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மொபைல்லையும் வந்து ஒரு ரேட் உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு வந்து ஐஃபோனில் வந்து ஒரு அமௌண்ட் காட்டும், அதே ப்ராடக்ட் அதே குவான்டிட்டி எல்லாமே சேம். என்னோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு ரேட் காட்டும், என்னோட அம்மாவோட மொபைலில் ஒரு ரேட் காட்டும். ஸோ டெஃபினட்டாக அது வந்து நம்ம ஆப்பையும் குறை சொல்ல முடியாது. ஒரு யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம தான் நம்மளோட காசை வந்து வைஸாக செலவு பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு மைண்ட் செட் இருக்குது. லைக் நைக்கான்னு கிடையாது, எனி ஆப், ஈவன் ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எனி ஆப் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ஐஃபோன் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். இதே நீங்கள் ரொம்ப ப்ரீமியமான ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் வரும் தான். அது ஏன் என்ன அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் கோட் வித் மாயா 07 புரியல சிஸ் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. சிஸ்டர் ஆக்சுவலி வந்து அந்த நைக்காவோட வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ செக் அவுட் தட் நைக்கா வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் கேசப்ரியா என்ன ஆப்பில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. லைக் இது வந்து பிளாக் பஸ்டர் சேல் அந்த மாதிரி ஒரு வீடியோ கீழே. அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஸ்மித்தன் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு திருப்பியும் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்மித்தனில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க் சென்ட் பண்ணுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிச்சு கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கமெண்ட்டில் டெஃபினட்டாக அது எல்லா லிங்க்குமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். கௌரி W5T how much for bridal. ஸோ bridal related queries இன்னொருத்தவங்க ஆர்த்தியும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. லைக் ஹாய், மேக்கப்புக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு. ஸோ மேக்கப்புக்கு ஸ்டார்டிங் 6K அண்ட் இன்னும் டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிங்கி வந்து லிப்ஸ்டிக் பிராண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. நீங்கள் எக்ஸாக்டாக எந்த லிப்ஸ்டிக்கோட பிராண்ட் கேட்குறீங்கன்னு தெரியல. பிகாஸ் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் 2.0 வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் நான் n நம்பர் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த லிப்ஸ்டிக்கோட பிராண்ட் வேணுமோ எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
அண்ட் பிங்கி சேம் அவங்களே வந்து 10K OMG நம்பிச்சிருக்கேன். எஸ், எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து 10K இட்ஸ் நாட் அட் ஆல் கேஷ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் கிடையாது, எனக்கு அது கஷ்டம். பட் இருந்தாலும் என்னோட ஒர்க்குக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுனால இட்ஸ் நாட் தட் மச் பிக் டீல். ஓகே, பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப்புக்கு சார்ஜஸ் ப்ளீஸ் அக்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிங்கி, ஐம் வெரி சாரி, நான் சொல்லியிருக்கேன். ஸோ 6K வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எக்ஸாக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஆர் கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். கௌரி அப்படிங்கிறவங்க லிப்ஸ்டிக் காஸ்ட் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற பிராண்டட் தான் இருக்குது, நார்மல் பட்ஜெட் தான் இருக்குல்ல, எல்லாமே மல்டிப்பில் தான் நான் வாங்குவேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன லிப்ஸ்டிக்கோட காஸ்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹரிணிங்கிறவங்க லிங்க் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க பில்கிரிமோட ரிவ்யூ கீழே. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹரிப்ரியா, சேம் லைக் மை ஹோம். அண்ட் இன்னொருத்தங்க வந்து யூர் அப்சல்யூட்லி ரைட். ஸோ இது வந்து எதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உகாதி லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட் ரெடி பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்ம ட்ரெஸ் பற்றி சில விஷயம் பேசியிருப்போம். அதுக்காக வந்து ஒரு கமெண்ட் தான் இது. லைக் நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஸ்டில் ட்ரெஸ் வந்து போடுறதுக்கு அலோவ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. பட் என்ன கேட்டிங்க நான் என்ன சொல்வேன்னா, உங்களை கேரி பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குன்னா ப்ளீஸ் டூ வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் மேக் ஷுர் தட் உங்களால் அடுத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது ஆர்எல்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்தில் போகக்கூடாது. ஸோ அதை மட்டும் என்ஷூர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். நிறைய பேர் ஆக்சுவலி பிராண்டு, ஷேடு, லிப்ஸ்டிக் நம்பர்லாம் கேட்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். இஃப் இன்னும் நிறைய எனக்கு யூடியூப்லேயே நீங்கள் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஆட் ப்ராடக்ட்டில் கொடுத்துருவேன். இன்னும் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலை, அதனால் என்னால் கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா மேபி அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு எனேபிள் ஆகும். ஸோ அப்படிலாம் ஆச்சுன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து ப்ராடக்ட் லிங்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டேம் செல் நோ ஸ்ட்ரெஸ். இது நான் ஆக்சுவலி ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஆனாலுமே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் என்னன்னு நான் படிக்கிறேன். ஹலோ மேம், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் போஸ்ட் த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் யூ புட் இன் யோர் கவர் இமேஜ் ஃபார் த யூடியூப் வீடியோ. ஃப்ரீ ஸ்கின் சன்ஸ்க்ரீன் ஐ பிலீவ் ஐ குடன்ட் ஃபைண்ட் இட் ஆன்லைன். ஸோ அதுக்கு நான் ரிப்ளையும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கன்னு. பட் ஆனாலுமே நீங்கள் கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கேட்குறீங்க. நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து லைக் அந்த ஆப்குள்ளே எனி ஆப்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் கீழேயுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் பாசிபிள் நான் உங்களுக்கு எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். குஷ்பு குமாரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் கீழே வெரி ப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹரிணி அப்படிங்கிறவங்க ஹேவ் எனி கூப்பன் கோட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்பெசிஃபைட் கூப்பன் கோட்ஸ் கிடையாது, பட் லிங்க்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லைக் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஷில்பா G3F ஐ லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து அந்த அப்டேட் அதோட விட்டுட்டேன். வெல்கம் ஹோம் அப்படிங்கிற வீடியோ கீழே வந்து நாங்கள் புதுசாக வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அந்த வீடியோவில். ஸோ இப்போ என்ன ஸ்டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி, அந்த 4 பேரோட ஃபேமிலியில் வந்து இன்னொரு 3 பேர் ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ 3 கிட்ஸ் வந்து அவங்க இப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஆட் ஆகிருக்காங்க. நான் முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பேர்ட்ஸோடைய ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லீலா அப்படிங்கிறவங்க வாவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் த சாரின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ லைக் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ரேட்டு என்ன எல்லாமே வந்துடும். ஸோ கஸ்டமைஸ்டு சாரீனா ஒரு ரேட்டு, ஆல்ரெடி அவங்க செஞ்ச சாரீனா ஒரு ரேட் இருக்கும். சில்க் சாரீ, இது நார்மல் சாரீ கிடையாது, பியூர் சில்க் சாரீ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் மேபி 10,000 ப்ளஸ் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எக்ஸாக்டாக என்ன உங்களுக்கு வேணும் ஆர்எல்ஸ் எப்படி உங்களுக்கு வேணுங்கிறது. நெக்ஸ்ட் ஹரிப்ரியா. ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி நம்மளோட கமெண்ட் முடிய போகுது, இன்னும் 2 தான். ஸோ ரீசெண்டாக நான் போட்டிருந்த நயன்தாரா மேமோட ஐ லுக் ரீக்ரியேஷன் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே வந்து 2 கமெண்ட் வந்திருக்கு. ரஷ்மிகா வெட்டிங் லுக் அண்ட் 90s டைம் ரீக்ரியேஷன். ஸோ என்ன நான் கேட்டிருப்பேன்னா, வேறு ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பேன். அதுக்கான ரிப்ளை தான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். ரஷ்மிகா உங்களை மாதிரி அழகாக தெரியுவாங்களா, சரி தெரியுவேனாலும் எனக்கு தெரியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். 90s டைம் ரீக்ரியேஷன்னா மேபி நீங்கள் 90s ஹீரோயின்ஸோட மூவி ஸ்டில்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்கிறீங்கன்றது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் we are done. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படிச்சுட்டேன்.
ஸோ யாருக்காச்சும் நான் படிக்காமல் மிஸ் பண்ணிங்கன்னா ஐம் லிட்ரலி வெரி வெரி சாரி. ஏன்னா நான் இருந்து எனக்கு டிஸ்பிளேல வந்த எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சுட்டேன், ரிப்ளை கொடுத்துட்டேன். அண்ட் நான் உங்களுக்கு இன்பில்டாக நான் ரிப்ளையும் கொடுத்துருக்கேன், வீடியோவில் மட்டும் இல்லாமல். ஸோ இதே மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து இன்னுமே எனக்கு கிடைக்கணும். ஸோ இன்னும் உங்கள் லவ் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி மச் கிரேட்ஃபுல். ஸோ இந்த ஜேர்னி வந்து இன்னுமே நான் சீரியஸாக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் லைக் லைஃப் ஸ்டைல் பற்றிலாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி மேக்கப் கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. பட் இனிமேல் நான் வந்து லைக் காஸ்டியூம்ஸ் பற்றி ஆர்எல்ஸ் நிறைய ஹால்ஸு, ட்ரெஸ் வாங்குறது ஒரு ஸ்டைல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் யோசிச்சு புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.